ஒரு தேசத்தோட கொடி ஒரு பேரரசையே எதிர்த்த ஒரு காதல் கதையிலிருந்து உருவாச்சுன்னா நம்புவீங்களா? இது வெறும் அரசியல் இல்ல, இது ஒரு காதல் பிரகடனம், அதுவும் ஒரு பேரரசுக்கு எதிரா. 1948ல லண்டன்ல ஆப்பிரிக்க இளவரசர் செரட்சே காமாவும் ஆங்கில பெண் ரூத் வில்லியம்ஸும் காதல்ல விழுந்தாங்க. ஆனா அவங்க கல்யாணம் தென்னாப்பிரிக்கால ஒரு பெரிய அரசியல் புயலையே கிளப்பிச்சு. எதிர்ப்பு எங்கிருந்துலாம் வந்துச்சு தெரியுமா? சொந்த குடும்பம், பிரிட்டிஷ் அரசாங்கம், அப்புறம் நிறவேறி தென்னாப்பிரிக்கா. அவரோட சொந்த மக்களை கூட 79% பேர் ஆரம்பத்துல அவருக்கு எதிராக தான் இருந்தாங்க. தென்னாப்பிரிக்கா இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா பாத்துச்சு. ஏன்னா அங்க அப்போ கலப்பு திருமணங்கள் சட்டவிரோதம். பிரிட்டனுக்கு பயங்கர அழுத்தம். இந்த கல்யாணத்தால காமன்வெல்த்தே உடைஞ்சிடுமோன்னு பயந்தாங்க. ஆனா செரட்சே அசரல. தன் காதல் தம் மக்கள்னு உறுதியா நின்னு கடைசியில அவங்க மனசை ஜெயிச்சாரு. ஆனா அவரை நாடு கடத்துனது அவரை ஒரு தலைவரா இல்ல ஒரு தேசிய ஹீரோவா மாத்திடுச்சு. சுதந்திரம் கிடைச்சதும் பழைய சின்னங்களை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒன்னு தேவைப்பட்டுச்சு. அப்படி உருவானதுதான் போட்ஸ்வானாவோட கொடி. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீல நிறம் மழைக்கும், கருப்பும் வெள்ளையும் இன நல்லிணக்கத்துக்கும் அடையாளம், செழிப்பான ஒரு நம்பிக்கை. பாருங்க, இது வெறும் கொடி இல்ல, நிறவெறிக்கு எதிரான ஒரு அமைதியான ஆனா ரொம்ப வலிமையான எதிர்ப்பு. அவங்க தேசிய குறிக்கோள் புலா. இதுக்கு மழை, ஆசீர்வாதம், அதிர்ஷ்டம்னு பல அர்த்தம் இருக்கு. செரட்சேவோட பேருக்கே ஒன்றிணைக்கும் களிமண்ணு அர்த்தம். அவர் பெயருக்கேத்த மாதிரி நாட்டை ஒன்னா இணைச்சார். அந்த ஒற்றுமை இன்னிக்கும் இருக்கு. உலகத்திலேயே அதிக வாக்குப்பதிவு நடக்கிற நாடுகள்ல போட்ஸ்வானாவும் ஒன்னு. ஒரு காதல் கதையில பிறந்த சின்னம் ஒரு தேசத்தையே ஒன்னா இணைக்க முடியும்னு இந்த கொடி சொல்லுது இல்லையா?